மரணம் எப்போ வரும்னு தெரியாது, அதுக்கப்புறம் என்ன பிறவி வரும்னு தெரியாது. அதனாலதான் நமக்கு பயம். எப்போதுமே எங்க அறியாமை இருக்கும் அதை பார்த்து நம்ம பயப்படுவோம். ஆனா இங்க புத்தியை கொஞ்சம் பயன்படுத்தி இப்படிப்பட்ட பலன்களை நான் இப்ப இந்த ஜென்மத்துல அனுபவிச்சிருக்கேன்னா அந்த மாதிரியான செயல்களை செஞ்சிருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரி பலனை அனுபவிக்கிறேன். இதை விட மேம்பட்ட பலன்களை நான் அனுபவிக்கணும்னா என்னுடைய செயல்பாடுகளும் உயர்ந்ததாக இருக்கணும். என்னுடைய செயல் தானே எனக்கு பலனா வருது. அப்போ இப்போ நான் மிக சிறப்பாக உயர்ந்த விஷயங்களை, உயர்ந்த விதமான செயல்பாடுகளை நான் செய்து கொண்டே இருந்தா பணத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் இப்போத்துல இருந்து என்னுடைய முயற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லையா, மிக சிறந்த முயற்சியை நான் போட்டிருக்கேன் இந்த பிறவியில. என்னுடைய செயல்களுக்கான பலனை வேற யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. பேங்க் அக்கௌண்ட் மாதிரி எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அது யாருக்கு தான் வரும், எனக்கு தான் அது வரும். அதனால இப்போத்துல இருந்து எனக்கு பயம் வேண்டாம். ஏன், அந்த மரணம் என்னுடைய பழைய உடை தான். பழைய உடையை கலந்துட்டு புது உடைய போட்டு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அப்ப அந்த புது உடையை நான் எப்படி டிசைன் பண்ணிக்கிறேன், நானே டிசைன் பண்ணிக்கிறேன். புது உடை எப்படி, நான் என்னுடைய செயல்பாடுகளை, கர்மங்களை நான் மிக சிறப்பாக உயர்ந்த நோக்கத்திற்காக நான் செய்ய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உயர்ந்த பலன் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஒரு மேன்மையான பிறவிதான் மறுபடியும் கிடைக்க போகுது. இப்படி நம்மளால செய்ய முடிவது எதுலையோ அதுல கவனத்தை செலுத்துவதை விட்டுட்டு நாம மாற்ற முடியாத விஷயத்த போய் என்ன பண்றோம், கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம்.